சேட்டை அவனுக்கு வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு அலப்பற. டேய் ஆபீஸ் வந்துட்டேன்டா, வணக்கம் சொல்லுங்க. குட் மார்னிங் சார். ஜெயலட்சுமி நீ சொல்லல? சொல்றேன்டா சொல்றேன். குட் மார்னிங் சார். அப்படிதான் சொல்லணும். இந்த புதுசா வந்திருக்க மாலை கீழே பொண்ணாட. என்னடா என்ன வரவேற்கு அண்ணன் தம்பி 2 மட்டும் நிக்கீங்க, வேற ஒருத்தரை காணோம். சார வரவேற்கு வேற யார் வரணும்? ஒட்டுமொத்த கவர்மெண்டே வர வேண்டாம்? அது சரி. சரிடா, மாலை கீழே பொண்ணாட போட்டுருந்தேன், விட மாட்டேன். போட்டுருவோம். நீ போடாதடா, ஜெயராஜ் போடட்டும். போடுறேன்டா, நீ தான் போடணும். உனக்கு அப்படி சிரிப்பா வருமா? பண்ற சேட்டையா பாருங்க. நான் ஏற்கனவே பாத்துட்டேன்டா, அவன் சேட்டை தாங்க முடியாம அவனை பழைய இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணவனே நான் தான். ஆனாலும் விதி விட மாட்டேங்குத. ஓத்த கலப்பில் அதை சொல்லிட்டேன். சரி சரி, மாலை போடு மாலை போடு. அண்ணனும் தம்பி பண்ற அலப்பறியா? சரி நீ மாலை போடுன. எனக்கு இந்த மாலை மரியாதை இதுல எல்லாம் ரொம்ப ஈடுபாடு கிடையாது. இருந்தாலும் நீ போடுதேன்னு அடம்பிடிக்க பத்தியா, அதனாலதான் சரி போட்டுக்க. நான் போடுதேன்னு அடம்பிடிச்சேன். ஆமாண்ணே, நீங்க தான் போடுதேன்னு அடம்பிடிச்சீங்க. பரவாயில்ல சார், போடுங்க. எனக்கு ஒரு தம்பிக்கு நடிச்சுல மாட்டிக்கிட்டல, தேவைதான். போடுறேன்டா. ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் தான்டா, நீ அங்க பண்ண சேட்டை மட்டும் வேண்டாண்டா. இல்ல நம்ம கையில இல்ல. முக்கியமான கேஸ், சீரியஸா இருடா. நீ தானே இந்த கேஸ நான் முடிச்சு ஆகணும்னு அடம் பிடிச்ச, அப்ப கொஞ்சம் பயந்துதான் ஆகணும். ஆனா என்னமோ உன்ன மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் வருது. எவனை எப்படி பிடிக்கலாம், எவனை எப்படி தட்டி தூக்கலான்னு. ஆமா, முக்கியமான கேஸ் பாத்துக்க. விடு நான் பாத்துக்கிறேன். எங்க பாரு, லாட்டுத்தனமா நீ முடிக்கும் போது எப்படி முடிப்பான்னு எனக்கு தெரியும். இது நீ நினைக்கிற மாதிரி இல்ல, பாத்துக்க. ஆனா ஒண்ணு, இப்ப ஒட்டுமொத்த கவர்மெண்ட் உன் கையில. நீ என்ன சாதிக்க நினைச்சா சாதிச்சுக்க. விடுறா, நான் பாத்துக்கிட்டேன். இல்ல நம்ம கையிலயா இருக்குது, அவன் கையில தான் இருக்கு. உண்மை நேர்மை இவன். அப்கோர்ஸ். டேய் அப்படின்னா என்ன வேலைன்னு கேட்பான்டா. இவன் கிட்ட அதெல்லாம் கிடையாது. இல்ல எங்க அண்ணன் ரொம்ப சின்சியர். டேய் என் கையெழுத்த என்னை விட உங்க அண்ணன் நல்லா போடுவான் தெரியுமா? என் கையெழுத்து போட்டு என் பேர்ல ஒரு என்கவுண்டர் நடத்திட்டான். அதுக்கு உங்க வீட்டு மாப்பிள்ள இந்த கிஷோர் பைய இதெல்லாம் உடந்த அப்பவுமே உங்களை கட் பண்ணி விட்டுருக்கானுங்க. டேய் சீரியஸாவே இருந்து என்னத்தை சாதிக்க போற? என்னோட சொல்றீங்க? நீ சீரியஸாவே இருந்து என்னத்தை சாதிச்சேன்னு கேட்கான். அதான் கேட்க. என்னோட சொல்றீங்க? சீரியஸாவே இருந்து என்னத்தை சாதிச்சேன்னு கேட்டேன். திருட்டு பையில கூட நின்ன என்னையும் திருடனாக்கிடுவானுங்க. டேய் அது உங்க 2 பேத்துல சரிப்பட்டு வரும், எனக்கு வராது. என்ன விடுங்க. போ கோல்டு மெடல் கொடுத்தாங்களாம், போ. இந்த மணிமண்டபம் எல்லாம் கட்டுறாங்களாம், கோல்டு மெடல் எக்கச்சக்கம் காத்துக்குதான். ஆமா, ரெடியா இருந்துக்க வாங்குறதுக்கு. வேண்டாண்டா, இந்த கேஸ மட்டும் எனக்கு எப்படியாவது முடிச்சு கொடுத்துரு. எப்படி உனக்கு மட்டும் இந்த டேலண்ட்லாம் இருக்குது? அது என் ரத்தத்திலே ஊர்னது. அது சரி, எனக்கு கொஞ்சம் சொல்லி கூட. அது யாராவது ஒருத்தருக்கு தானே இந்த டேலண்ட்லாம் இருக்கும். சின்ன ட்ரிக்க சொல்லி கொடுடா. நீ கோல்டு மெடலுக்காக உழைப்ப, நான் வேலையை முடிக்கணும்னு நினைச்சு முடிப்பேன். என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? கோல்டு மெடலுக்காக எல்லாம் வேலை செய்யறதே இல்ல, வேலையை முடிப்போம் அவ்வளவுதான். செய், எதிர்பாராதே, இதான் எங்க கொள்கை. செய், எதிர்பாராதே. நான் எதிர்பார்க்கவே இல்லையே, ரொம்ப சின்சியரா இருந்துட்டனும். என்னண்ணா எதுக்கு கூப்பிட்ட? அது ஒண்ணு இல்லடா, 11 மணிக்கு என்ன ஞாபகப்படுத்துவியா? 11 மணிக்கு ஞாபகப்படுத்தணுமா? என்ன ஞாபகப்படுத்தணும்? 11 மணி எப்போன்னு எனக்கு ஞாபகப்படுத்தணும்டா. இல்ல அண்ணனுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? 11 மணி எப்போன்னு நான் ஞாபகப்படுத்தணும். அண்ணே காலையில 8:30 மணி ஆகுதுண்ணே. 8:30 தான் ஆகுதா? ஆமாங்க அண்ணே, 8:30 தானே ஆகுது. அப்படின்னா 2.5 மணி நேரம் இருக்குதே. மாலைய களத்துலயாண்ணே? இல்லடா அது இருக்கட்டும். எதுக்குண்ணே? மாடெல்லாம் போட்டுதான் என்ன வரவேற்று உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியணும்ல, அதுக்குதான், வேற ஒண்ணு இல்லடா. யாருக்குன்னே தெரியணும் நீ மாலை போட்டிருக்குது? அது வந்து சொல்லுண்ணே. அவா அது அவங்க அப்பாவை கூட்டுட்டு 11 மணிக்கு ஆபீஸ்க்கு வரேன்னா. ஓ பிஸியா அப்படி போகுதோ? என்ன மாலை மட்டும் வேண்டானே, தம்பி சொல்றேனே நல்லா இல்ல. மாலை போட்டா அது ஒரு அழகு தாண்டா, நல்லா இருக்கும்ல பாக்குறதுக்கு. ஐயோ அன்னைக்கிட்ட இப்ப நான் என்ன போய் சொல்ல? நல்லா இருக்குன்னு இருந்தாலும் 11 மணி வரைக்கும் இந்த மாலை போட்டு உட்கார போறியா? நான் இங்க எப்படி இருக்கேன்னு அவனுக்கு தெரிய வேண்டாம். நீதான் கூட போஸ்ட்ல இருக்கேன்னு எல்லாத்துக்குமே தெரியுமே.
இருந்தாலும் மாலையோட உட்கார்ந்தாதான்டா ஓஹோ வரவேற்பு எல்லாம் வச்சிருக்காங்கன்னு அவளுக்கும் அப்பாவுக்கும் தோணும். அது சரிதான். இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படியோ உன் ரூமை தாண்டி தான் என் ரூமுக்கு வரணும். சரி, நீ என்ன பண்ணுத? 10:45 வெளியில போய் நின்னுக்குறத. வேற ஏதாவது ஆபீசர்னா இந்த என் ரூமை காட்டி இங்கதான் இருக்கான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆமா மாமா. ஆமா, நீ என்ன பண்ணுத? 10:45 அங்க போய் நின்னுக்குறத. சரி, அவளோ அவங்க அப்பாவும் வரும்போது பெருசா அடி கௌரவமா நின்னுக்க. நானுமானே? ஆமாடா, நம்மளா ஸ்ட்ரிக்டான ஆபீசர்னு தெரிய வேண்டாம். நம்மளா அப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி காட்டினாதான்டா ஒரு மதிப்பு வரும். ஓ சரிங்கண்ணே. உன்னை பார்த்தே அவ பயப்படும் போது நான் உன்னோட கூடதுங்கும் போது அவளுக்கு இன்னும் கொஞ்சம் பயமும் மரியாதையும் வரும்ல. ஆமாண்ணே ஆமாண்ணே. கேட்கும் போது யார பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். நானே நீ தாண்டா கேட்கணும். சரிங்கண்ணே. அவ தயங்கி பறக்கி பொண்ணுத்தல சாரு அப்படின்னா சொல்லுவா. பொண்ணுத்தல சாருன்னு அப்படிதாண்டா அடுத்தவங்க கிட்ட சொல்லுவா. எனக்கு தெரியும், என்ன பார்த்தா மட்டும் தான் பொண்ணுத்தரன்னு சொல்லி கூப்பிடுவா. என்னது, உன்னை பார்த்து பொண்ணுத்தரன்னு சொல்லி கூப்பிடுவாளா? அதுக்கு என்ன நீ யோசனை ஆகுத? அப்படித்தான் கூப்பிடணும். நாங்க அப்படித்தான் பேசிக்குவோம் எங்களுக்குள்ள. அவ என்ன பொண்ணுத்தரன்னு சொல்லுவா, நான் சேர்மான்னு சொல்லுவேன், வாடி போலின்னு கூட சொல்லுவேன். ஓ, அவ அப்படி கூப்பிட்டதாண்டா நல்லா இருக்கும். அவ வேற எதுவும் சொல்லி கூப்பிட மாட்டான், அப்படித்தான் அவ கூப்பிடுவா. அவ கொஞ்சம் துமுர் பிடிச்சவாதான், அது நல்லதாண்டா இருக்கு. இப்ப அதான பிரச்சனை, அவ என்ன எப்படி கூப்பிடுறதா பிரச்சனை. எனக்கே அவ அப்படி கூப்பிடதான் பிடிக்கும். தருண் அண்ணன் கூப்பிடாட்டாலே ஓட விட்டு அடிப்பான். அப்படி கூப்பிட்டாதான் இவருக்கு பிடிக்குமா? என்ன சொல்ல வரங்கிறதே மறந்து போச்சு. உடனே சொல்லுவா, பொண்ணுத்துல சர பாக்கணும், எங்க அப்பா பாக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லுவா. சரிங்கண்ணே. நீ உடனே இப்படி போய் அந்த ரூம் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாதா? அப்படி சொல்லக்கூடாதா? சார் முக்கியமான ஒரு வேலையா இருக்காரு. சார் முக்கியமான வேலையை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சாரை பார்க்கறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நீ சொல்லுத. நீ தான் இப்ப ஆபரேஷனுக்கு போகலையே, சும்மா தானே உட்காந்துருக்க. என் வேலையே ராத்திரி ஒவ்வொரு வேட்டை அந்த மாதிரி வேலை. பகல சும்மா தான் இருக்கணும். நான் பகல சும்மா இருக்கேன்னு தெரிஞ்சா அது எப்படிதான் இருக்கும்? நான் ராத்திரில முருக மாதிரி வேட்டையாடுவேன், பகல்ல சும்மா வெட்டிய தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதை பார்த்து இந்த வேலை தான் பாக்குறாரா அப்படி நினைச்சிடாது. பகல என்ன நான் வேட்டையாட பார்க்க போறா? இல்ல நான் வேட்டையாடதான் யாருக்கும் தெரியுமா? கெத்து குறைஞ்சிருண்டா. டிப் டாப்பா வந்திருக்கேன் அவ முன்னாடி. ஆமாமா. அதனால நீ அவ வந்துட்டானா எனக்கு ஒரு சின்ன சிக்னல் கொடுத்துரு. நான் அதுக்கு ஏத்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி வச்சிருவேன். சரிங்கண்ணே. கெத்தா ஆபீஸ் ரூம்ல உட்காந்துருப்பேன். அவ எஸ்கியூஸ் மீ சார் சொல்லிட்டு உள்ள வருவா. சரிங்கண்ணே. அப்புறம் பாரு, அவ என்ன பார்த்த உடனே இல்லடா, அப்புறம் என்ன நெல்ல உங்களுக்கு போயிட்டா. பாத்துக்கிட்டு பேசுவியா எப்படி? என்னடா சொன்ன? இல்லனே, பேசிடுவியா எப்படி? அதெல்லாம் பேசுவேன். உங்ககிட்ட சொல்லதுக்கு என்ன? அவகிட்ட நின்று பேசினாலே இல்லடா. சரிண்ணே. என்னெல்லாமோ பண்ணுதுடா. குப்புனதை கொண்டாட பார்த்த உடனே அதுலயும் ஒரு முறைப்பா பாரு. நான் எவனுக்காவது பயந்துருக்கனாடா? இல்ல, சத்தியமா பிராமிஸ சொல்றேன்டா. அவளை பார்த்தா எனக்கு பயம் வரும்டா. பயமா? வேற எந்த பயம் இல்ல. பேசாம போயிருவாளோ, பிடிக்காம போயிருமோங்கிற பயம் வரும்பத்துக்க அதானே பார்த்தேன். நீ ஆனந்தி லவ் பண்ணும்போது கிட்டலாம் போவியா? இல்லண்ணே. அதானே பார்த்தேன், எனக்கும் போக முடியலடா. ஆனா நீ டூட்டி முடிஞ்ச நேரம் அங்கதானே போவேனே. 10 அடி தள்ளிதான் நிப்ப. கரெக்டுடா, அதானே பார்த்தேன். அத கிட்ட போக முடியலையே. ஆமாண்ணே, போக முடியாது. அதையும் மீறி போவேன் பத்துக்க. சரி, ஆனா முடியாது. தள்ளி நிக்கிறதுக்கும் பிடிக்காது, பக்கத்துலயும் போக முடியாதுடா. ஆமாண்ணே, அது பெரிய தர்ம சங்கடம்னே. கரெக்டா சொன்னடா. டே ஒரு நிமிஷம். என்னண்ணே? நான் இப்படி தோர்மையா எத்தா உட்காந்துருக்கேன்ல, இப்படியே ஒரு போட்டோ எடுத்து பார்ப்போம். இப்படியே வானே. சரிங்கண்ணே. நல்லா கரெக்டா எடுக்கணும்ண்ணே. வாட்ஸ்அப் டிபில வைக்கணும்டா, உடனே வைக்கணும். மிஸ் எல்லாம் கரெக்டா இருக்கலாம். இரு, கொஞ்சம் முகத்தை தொடச்சுக்கிட்டேன். இரு. இல்லண்ணே, நல்லதா இருக்குது. இல்லடா, அவ எப்படியும் வாட்ஸ்அப் டிபிய பாப்பா, அதுவும் ஜூம் பண்ணி பாப்பா. இது ஏதாவது குறை இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவா. இரு, முகம் நல்லா இருக்கணும். இரு வர. மீச கரெக்டா இருக்கா? கரெக்டா தானே இருக்கு. கெத்தா இருக்குண்ணே உன் மீச. நான் கருப்பாலாம் ஆகல. இல்லண்ணே, நல்ல கலரா தான் இருக்க. இல்லடா, வரும்போது தமிழக்கா வேற கொஞ்சம் கருத்து போயிட்டடா. நாங்க மனசே சரியில்லை. அது உன் கலரே அவ்வளவுதானே? இல்லடா, நான் முன்னாடிலாம் நல்லா கலரா தான் இருந்தேன். இதே இந்த டியூட்டிக்கெல்லாம் வரேனா அதான் கொஞ்சம் கருப்பு அடிச்சிருக்கோம். இல்லடா, நான் கலரு தான். புது நிறமனே. ஆமாடா, ஆனா கொஞ்சம் நல்லா அழகா பளிச்சுன்னு இருப்ப. கரடு முரடா இருந்துகிட்டு பளிச்சுன்னு இருக்கானா? என் ஃபேஸ் கரடு முரடெல்லாம் இல்லல, கொஞ்சம். ஃபேன் ஸ்கிரீன் போட்டிருக்கேன்டா, மீனாக்கா வச்சிருந்தா, அதை எடுத்து லைட்டா போட்டிருக்கேன். அதனால இப்பெல்லாம் இருக்காது. ஃபேன் ஸ்கிரீன் போட்டியா?
அதுக்குத்தான் மீனாக்கா என்ன புரட்டி எடுத்திருக்கா. ஒன்ன புரட்டி எடுத்தாளா? நான் எடுத்துட்டு போயிட்டேனே. நான் எடுக்கலாம் இல்லடா, சும்மா லைட்டா எடுத்துட்டு போட்டேன். அது எல்லாரும் சொல்றாங்கல்ல கொஞ்சம் நல்லா இருக்கும்னு. நீ சொல்லலடா அந்த கார்டு முரடா இருக்கு நல்லா, அது செம்பல் எக்க வேற கொஞ்சம் முகம் கருப்பா இருக்குடான்னு. அதான் சரின்னு சத்திய போடலான்னு. ஆனா பரவாயில்லடா, அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. தேன்மொழியும் சார் என்ன பாடுபட போறாங்களோ தெரியல. சரிடா, நல்லா எடுனா சூப்பரா இருக்கணும். டே அப்படி ஒரு வீடியோவும் எடுத்துரு சரியா? வீடியோ எடுக்குனே. எங்க தென்பாண்டி தேசத்து சிங்கக்குட்டி. இந்த வீடியோவை நான் அப்படியே மீனாக்காக்கு அனுப்பிப்பேன். உடனே மீனாக்கா இந்த மாதிரி பாட்டெல்லாம் வச்சு அவ ஸ்டேட்டஸ்ல வைப்பா. மை ஸ்வீட் பிரதர் அப்படின்னு இந்த பாட்டை வச்சு வைக்க சொன்னோம்னா அவ ஸ்டேட்டஸ்ல வச்சிருவா. அவ ஸ்டேட்டஸ கண்டிப்பா அவ பாப்பா. தமிழக்கா, செம்பொலி அக்கா, மீனாக்கா, மீனா குட்டி அக்கா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாட்டு. காதல் மன்னன் அப்படின்னு மீனா குட்டி அக்கா ஸ்டேட்டஸ் வைப்பா. பாசமுள்ள பாண்டியரே. அப்புறம் தமிழக்கா கால கால முரட்டு கால. அப்போ அக்கா மாதிரி தினமும் இப்படிதான் செட்டு வச்சுட்டு இருக்காங்களா? இவன் தான் வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கான். இப்படி ஆளுக்கால செட்டு செய்ப்பாங்க. எல்லா செட்டஸையும் அவ பாப்பாடா. ஓ, இது தெரியாம அக்கா மாதிரி செட்டு வச்சுட்டு இருக்காங்க. இப்படி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும்டா. சரி சரி, நல்லா எடுடா, எடுத்துருவானே. டே அப்படியே நான் நின்று முழு போஸ் ஒன்று எடுக்கணும். அப்படியே இரு. டேய் சூப்பரா எடுக்கணும்னா அதெல்லாம் சூப்பரா எடுத்துருவேனே. இந்த பார், நான் அப்படி கேஷுவலா இருக்க மாதிரி இருக்கணும். போஸ் கொடுத்த மாதிரியே இருக்கக்கூடாது. சரி, நான் எங்க மக திரும்பி இருக்கேன். அப்படி ஒரு போட்டோ எடுத்துரு. சரிங்கண்ணே. டேய் கேஷுவலா இருக்கணும். இங்க பாரு, நான் இப்படி திரும்ப ஸ்லோ மோஷன்ல எடுக்கணும் சரியா? அதை எடிட்டிங்ல பாத்துக்கலானே. சரி சரி சரி, அப்படி திரும்புவேன். கரெக்டா எடுக்கணும்னா. அண்ணனும் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? அண்ணே அப்படியே கோவத்துல திரும்புற மாதிரி திரும்புனே. அந்த போஸும் சூப்பரா இருக்கும். எங்க தென்பாண்டி தேசத்து சிங்க குட்டி அப்படின்னு எடிட் பண்ணும்போது அப்படி கோவத்துல திரும்பி ஸ்லோ மோஷன்ல எடிஷன் பண்ணா சூப்பரா இருக்கும்னே. டேய் சூப்பர் ஐடியாடா. பாரு, நான் கோவத்துல அப்படின்னு திரும்புவேன். கரெக்டா வீடியோ போட்டோ சூப்பரா எடுக்கணும் சரியா? அடப்பாவி, நான் மேல இடத்துல நான் கால் கையில விழுந்து இந்த கேஸ பிடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்து போஸ்டிங் கொடுத்து உன்னை வேலைக்கு வர வச்சா நீ போட்டோ ஷூட்டோட நடத்திக்கிட்டு இருக்க. அண்ணே ரெடி, கேமரா ரெடியா இருக்குண்ணே. கரெக்டா கோவத்தோட திரும்பணும்ண்ணே. இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? கேமராமேன் வேலையா பாத்துக்கிட்டு இருக்க. ஏய் ரெடியா? கோவத்தை திரும்பட்டுமா? திரும்பண்ணே. அண்ணே சூப்பர்ண்ணே, செம தூணு. இன்னும் ஒரு போட்டோ எடுத்துறேன். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? அப்படியே இரு. சரி இங்க வா. நானா? நீதான்டா, இங்க வா. வந்துட்டேன். டேய் விக்கி, நான் இவன் கிட்ட கோவமா பேசிட்டு இருக்க மாதிரி அப்படி கேஷுவலா பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ எடுடா. என்னையும் போட்டு சுட்டு சேர்த்துருக்க. இதுதான் உனக்கோ எனக்கோ கடைசி. இது ஏன் கோட்டை, இதுக்குள்ள வர்றது இதான் கடைசியா இருக்கணும். அண்ணே சூப்பர்ண்ணே. டேய் அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் அப் எடுடா. ஓகேண்ணே. டேய் அந்த சைடா வந்து நின்னுடா. இவன் மூஞ்சி தெரியக்கூடாது, ஏன் மூஞ்சி மட்டும் தான் தெரியணும். இல்லனே அண்ணே பின் முதுக்கு தான் தெரியுது. உன் மூஞ்சி தானே பளிச்சுன்னு தெரியுது. இவன் மூஞ்சி ஒரு துளி கூட தெரியக்கூடாதுடா. தெரியாதுண்ணே. நீ எதுக்கும் அந்த சைடு போயிடுறா. இங்க பார், யாரு நினைச்சுக்கிட்ட? பொண்ணு தரடா, பொண்ணு தர. வந்த கேக்க பொண்ணு தரதானே நீ? அப்படியே உட்காந்து பாப்போம். உன் காலை பிடிச்சு கெஞ்சுற மாதிரியே போட்டோ ஷூட் பண்ணதுக்கு. டேய் பொண்ணே போடுற மத்துக்க. அதெல்லாம் மூஞ்ச கட்ட மாட்டோம், உட்காடா. பொண்ணே போடுற மத்துக்க. பார்க்க முடியடா. விக்கி போதுமாடா? போதுமானே. டேய் உடனே அத்தனை வீடியோ போட்டோ எல்லாம் 4 அக்காவுக்கும் ஷேர் பண்ணுடா. டேய் நல்லா இருக்கு. அப்படி நச்சின்னு இருக்குனே. இன்னும் 2 நிமிஷத்துல பாரு, மீனாக்கா செட்டு செய்ப்பா. ஜெயராஜி, நீ போட்ட மாலை எனக்கு வேண்டாம். ஆகா, மாலை போட்ட மாதிரி போட்டோ எடுக்கணும், புரிஞ்சு போச்சு. விக்கி, இவன் போட்ட மாலையை அவன் கலத்த போறான். நான் உனக்கு மாலை போட்ட மாதிரி போட்டோ எடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமாடா, போட்டு தொலைறேன். எடுடா போட்டோ எடு, எங்க 2 சேர்த்த எடு. சரிங்கண்ணே. டே என் டிபில வைக்கணும், அழகா எடு. சரிங்கண்ணே. என்ன 3 செல்ஃபி எடுத்துருவோமா? டேய் சூப்பரா எடுடா. அதுல எடுத்துவேனே. டேய் க்ளோஸ் அப் எடுடா, அப்பதான் ஃபேஸ் நல்லா இருக்கும். சரிங்கண்ணே. நல்லா தாண்டா இருக்கு. டேய் எனக்கு மாலை போடல. எடுத்துருதேன். கரெக்டா போடுறா. போடுறேன்டா. அண்ணே சூப்பர். சும்மா டிபி பலமா இருக்குது.
என்ன நாலத்தையும் ஒண்ணு போல ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க, பார்க்கலாம். பாப்போம். அடுத்து தமிழத்தை ஸ்டேட்டஸ் பாப்போம். அடுத்து செம்மணி எத்தை பாப்போம். ஒரே போட்டோ, சாங் மட்டும் தான் வேற வேற. அம்மா. அம்மா, அம்மா, இல்ல, என்னால முடியல. அம்மா, அம்மா. அம்மா, என்னால முடியல. ஒரே ஒரு போட்டோ எடுத்து அக்காமாருக்கு எல்லாத்துக்கும் அனுப்பியாச்சு. அக்காமாருக்கு சொல்லவா வேணும்? டிபி என்ன வச்சிருக்காங்கன்னு பாப்போம். இது என்ன மல்லிகைப்பூ? எதுக்காக மல்லிகைப்பூ வச்சிருக்காங்க? என்னம்மா, போலாமா இல்ல இங்கே இருக்கலாமா? அப்பா வந்துட்டேப்பா. என்னம்மா? ஒண்ணு இல்ல பச்சுமா, நீங்க வர நேரட்னே மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். என் புள்ள சிரிக்கிறளுக்கு போன்ல என்னம்மா? இல்லப்பா, ஸ்டேட்டஸ பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். அப்படி சிரிக்கிற அளவுக்கு ஸ்டேட்டஸ்ல யாருமா வச்சிருக்கா? அத செம்பலியத்தை எல்லாரும் வச்சிருந்தாங்க. பிடிச்சிருக்கு. ஸ்டேட்டஸ் பிடிச்சிருந்தது, அத பார்த்து சிரிச்சேன். சரிம்மா, வா நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வா. சரிங்கப்பா. இல்ல அவங்கள திடீர்னு அன்னைக்கு புள்ள எனக்கும் சில வேலைகள் ஆக வேண்டியிருக்கு, பார்த்தே ஆகணும் பார்த்துக்க. அதுக்குதாம்மா. சரிங்கப்பா. நீ சொல்லிட்டலாமா எத்தனை மணிக்கு வருவேன்னு? 11 மணிக்கு வரோன்னு சொல்லிருக்கேன்ப்பா. வாமா, வா போலாம். அப்பா நான் வேணா ஆட்டோ பிடிச்சிட்டு வரட்டுமா? வேண்டாம், நம்ம பைக்லயே போலாம். பைக்கா? அப்பா நல்ல பைக் ஓட்டுவேன், வா. அப்பாக்கு எல்லாமே அத்துப்படிதான், பைக் ரேசர், வா. பைக் ரேசரா? வாமா, நம்ம கிளம்பலாம். சரிங்கப்பா. சொன்ன மாதிரி 4 அக்கா மாரும் ஆளுக்கு ஒரு பாட்டை வச்சு சுட்டாச்சு. இவன் சொன்ன மாதிரியே அவன் சொன்ன பாட்டை வச்சே தான் வச்சிருக்காங்க. அம்மா, அம்மா, இப்பதானே தெரியுது எப்படி ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்கன்னு. ஆனந்தி கிட்ட சொன்னா அவ்வளவு சிரிப்பு சிரிக்கா. அவளுக்கும் தெரியாம தான் இருந்திருக்கு. இவன் என்ன இப்படி வேலையிலாம் இறங்கிட்டான்? யார் நீங்க? சார், ஒண்ணுல சாரை பார்க்கணும். ஐயோ, தேன்மொழி வேற 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கல. சாரை 11 மணிக்கு பார்க்க முடியாது, வேற டயத்துல வேணா அந்த பார்க்க வாங்க. இல்ல, நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டேன். ஐயோ, எப்படி கொடுத்தா அண்ணே? தேன்மொழி வரேன்னு சொல்லியிருந்தால. இல்ல சார், சாருக்கு 11 மணிக்கு முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க. தேன்மொழி, அப்படின்னா சார் இப்ப பார்க்க முடியாதா? ஐயோ சார், நீங்க பார்க்கலாம் சார். இல்ல, சாருக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்களே. இல்ல, நீங்க உள்ள போலாம். எங்க இருக்காங்க? ஐயோ, எடுத்தோடனே உள்ள அனுப்புனா ஏசுவானே. சார் முக்கியமான மீட்டிங்ல இருக்காங்களா? இல்ல சார், முக்கியமான கேஸ் விஷயமா விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்ன பில்டப்? இவதான் புத்திசாலின்னு தெரியுமே, வேற எதுக்கு அவன் இப்படிலாம் பண்ணுனா? எனக்கும் சேர்த்து அசிங்கமா போச்சுது. என்னமா, 5 நிமிஷம் ஆயிட்டு போலாமா? அப்படி நீங்க அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே? ஆமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ விக்கி அப்படித்தானே? ஆமா. பொண்ணுத்தையோட உசுறு. ஆமா. என்ன 5 நிமிஷம் கழிச்சுதான் உள்ள போகணுமா? இப்படி நீங்க உள்ள போங்க. டிபி வைக்கவா? முழு டிபி வைக்கலாம். அது என்ன தலையை கட் பண்ணிட்டு உடம்பு மட்டும் வைக்கிறது? ஒத்த பார்க்க வேண்டாம். இந்த சுடிதார் புதுசா எடுத்துருப்பாலோ, அப்படித்தான் இருக்கணும். அதான் தலையை எடுத்துட்டு வெறும் தச்சுக்கும். நல்லதான் இருக்கு, இருந்தாலும் முகத்தோட வச்சிருக்கலாம். சூம் பண்ணி பாப்போம். நேர்ல தான் திட்டுறேன்னு பார்த்தா டிபில தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். நேர்ல பார்த்தாலும் டிபில பார்த்தாலும் திட்டு விழும். படி கோவக்காரி, சின்ன திமிரு, முழுக்க திமிருதான். என் தலையை வச்சா என்னவா? வைக்க முடியாது. அதான் கேட்டேன். முகத்தை பார்க்கணும் போல இருக்கு,
வெறும் ட்ரெஸ் மட்டும் வச்சிருக்க? எது பிடிச்சிருக்கோ அதானே வைக்க முடியும். எனக்கு இது பிடிக்கல போ. டிபி நல்லா இல்லை. டிபி நல்லா இல்லை. நான் இங்க அனுப்புனா இங்கே சவுண்ட் கேக்கு. இங்கதான் கேக்கும். அது ஐயோ மாலை எங்க வச்சுன்னு தெரியல. இந்த விக்கி பைக்கிட்ட எவ்வளவோ சொன்னேன், சீக்கிரம் கொடுத்தாங்க, கொடுக்காம இருந்திருக்கான். கிட்ட உட்காருன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்துட்டேன். எங்க அப்பா உங்களை பார்க்கணுமா? அது பார்க்கலாம். அப்பா உள்ள வரலாம். பொறுக்காத. வாங்க சார். பொண்ணு தர. ஆமா சார், உள்ள வாங்க. பொண்ணு தர வாங்க. அன்னைக்கு செலக்ஷன் என்னைக்குமே தப்பாது. ஆமா. ஏன் அங்க தள்ளி நின்னுக்கிட்டு இங்க தள்ளி வாங்க. இல்ல ஸ்டூல் இடிச்சிடாம இங்க தள்ளி வாங்க. பரவாயில்ல சார். வாய பரவாயில்ல. வாய. சரி வாங்க, உட்காருங்க வாங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, இது உங்க ஆபீஸ் ரூம், நான் வந்து உட்கார்ந்தா நல்லா இருக்காது. சரி, அப்போ நம்ம பக்கத்துல கேண்டீன் இருக்கு, அங்க போய் பேசலாம் வாங்க. ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் வாங்க. அது வேணா செய்யலாம். வாங்க போலாம். உங்க அப்பா போயிட்டாரு. பின்னாடியே நானும் போனோம். கிட்ட வந்து நிக்க வேண்டியதுதானே. 3 காஃபி போடுங்க. ஓகே சார். உனக்கு வேற ஏதாவது வேணுமா? இல்ல, வேற எதுவும் வேண்டாம். சார் உங்களுக்கு வேற ஏதாவது? இல்ல பொண்ணு தர, அதெல்லாம் வேண்டாம். உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். வேற ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டா? இல்ல வேண்டாம். உங்களை பத்தி வந்து நிறைய கேள்விப்பட்டேன். அப்படியா? சரி சார், நீங்க இன்னும் அம்சமா தான் இருக்கீங்க. இன்னும்னா எப்பா, இன்னும் வயசு ஆகலப்பா. ஜஸ்ட் 50 தான் ஆகுது. நீ சிரிக்கிறது நல்லா இருக்குடா. ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. காஃபி சூடா இருக்கா? இல்ல இல்ல, காஃபி கொஞ்சம் சூடா இருக்கு, ஆத்தி தரேன். காஃபி சூடா இருக்கோ, கொண்டாங்க, ஆத்தி தரேன். இல்ல பரவாயில்ல. இல்ல கொண்டாங்க. போதும். இந்த காஃபி கொஞ்சம் கையில புடிச்சுக்கோங்க. வாங்கிக்கிட்டேன். என்னென்ன வேலைலாம் பார்க்க பாரு. நல்லா இருக்கு, நீ அதை குடி, நான் இதை குடிக்க. நீங்க காஃபி குடிங்கப்பா. நீயும் குடிமா. ஆமாமா, காஃபி குடிங்க. நல்லா காஃபி ஆறிட்டு நீங்களும் குடிங்க. குடிமா. அது அது வந்து குடிங்க, நல்லா ஆறிட்டு. ஆமாமா குடி. மச்சிடி என் காஃபி கொடுத்துருங்க. எச்சிட்டேனே. நானும் குடிக்க மாட்டேன். குடிக்கணும். காஃபி ஆறிட்டு குடிமா. காஃபி ஆறிட்டு குடிங்க, நல்லா இருக்கும். குடிமா. குடிச்சிட்டல. நல்லா இருந்ததுல? காஃபி நல்லா இருந்ததா சார்? நல்லா இருந்தது. ஆமா, இங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆமா, நல்லா டேஸ்டா இருந்ததா? உங்ககிட்ட தான் மேடம். காஃபி நல்லா இருந்ததா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லதா இருந்திருக்கும். மிச்சம் வைக்காம குடிச்சிருங்க, மறைக்காத. அப்புறம் பொண்ணுத்துல சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஒரு சின்ன கேஸ் விஷயமா தான் பார்க்கலான்னு வந்தேன். என்னன்னு மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். எங்களோட அப்பா உங்களுக்கு செய்யாம எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறேன்? என்னன்னு மட்டும் சொல்லுங்க, என்ன டீட்டெயில் மட்டும் சொல்லுங்க, நான் முடிச்சிருந்தேன். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், முடிச்சிடலாம். என்ன கேஸ் மட்டும் சொல்லுங்க, நான் முடிச்சு கொடுத்துருந்தேன். உங்களை நம்பி வந்தா கேஸ் முடிஞ்சுன்னு எனக்கும் தெரியும். அது வேற ஒண்ணு இல்ல, என் பழைய கேஸ். நான் அதுக்காக தான் அங்கேருந்து இங்க வராம இருந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு. என்ன பிரச்சனை மட்டும் சொல்லுங்க, நான் முடிச்சு கொடுத்துருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, பேசிக்கலாம். ஓகே, கண்டிப்பா. வேற ஏதாவது மார்க்கில் கிட்ட இருந்தாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க, நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லாமல இது வரைக்கும் எதுவுமே இல்ல, வந்தா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்றேன். எங்க ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயமா நான் ஊட்டி வரைக்கும் போக வேண்டியிருக்கு. சரி, வந்த பஸ்துக்கு ஆள் வேணுமா? கூட ஒரு ஆள் வந்தா நல்லா இருக்கும். என்ன விஷயமா ஊட்டிக்கு போறீங்க? என்னுடைய எஸ்டேட் ஒண்ணு அங்க இருக்குது, அங்க பங்களாலாம் இருக்குது. சரி, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா விட்டு போகும்போது அதை ஒருத்தவங்களுக்கு வாடகைக்காக கொடுத்துருந்தேன். சரி,
ஆனா 20 வருஷம் அவங்க குடியிருந்தனால அவங்க இப்போ அது அவங்க பேர்ல மாத்தி வச்சுக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இவ்வளவு ரூல்ஸ் எதுவுமே தெரியாது. சரி வாடகைக்கு கொடுத்துட்டு இருந்தோமே பிரச்சனை இல்லைன்னு நினைச்சேன். வாடகை கரெக்டா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ பிரச்சனை பண்றாங்க. அவங்க வாடகை கொடுத்ததுக்கான எல்லா பொறுப்பும் உங்ககிட்ட இருக்கா? அனுப்பி வைப்பாங்க. நான் எந்த பொறுப்புமே சரியா எடுத்துக்கல. வாடகை சரியா வந்துட்டு இருந்தனால நான் பெருசா எடுத்துக்கிறேன். நல்ல ஃபேமிலி நினைச்சேன். சரி இப்போ அதை என் பொண்ணு பேருக்கு மாத்தலான்னு அதை மாத்தும் போதுதான் பிரச்சனை வருது. உங்க பொண்ணு தேன்மொழி மேல மாத்துறதுக்கு தான். அவளுக்கு வேணும், அவ ஃபியூச்சருக்கு வேணும். அதான் மாத்துறதுக்காக வந்தேன். அவ்வளவுதானே. எப்படி அவன் எழுதி கொடுக்கான்னு மட்டும் பாருங்களேன். உனக்கு பொண்ணா விட்டுருவேன், உன் பேர்ல வரட்டும். சார் கவலையே படாதீங்க, நாமளே போறோம், ப்ராப்பர்ட்டி இவ பேர்ல மாத்துறோம், வரோம். எவன் கை வைக்கணும் பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். நான் இது ஹாஸ்பிட்டல்ல போய் மற்ற விவரத்தெல்லாம் நான் சொல்றேன். கண்டிப்பா நான் சாயங்காலம் போல வரேன். கண்டிப்பா நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீங்க வரணும். கண்டிப்பா வருவேன். நேர்பல நான் கண்டிப்பா வருவேன். ஓகே பொண்ணு தப்பா கொண்டாங்க, நான் கொஞ்சம் கொடுத்துருந்தேன். ஐயோ வேண்டாம், நான் கொடுத்துருந்தேன். இல்ல இல்ல கொண்டாங்க. எனக்குள்ளதை நான் கொடுத்துக்கிறேன். எவ்வளவு ஆச்சு? 75 சார். ஓகே என்னங்க கப்பு? சாயங்காலம் அங்கே தானே இருப்பேன். நான் சாயங்காலம் 5 மணிக்கு வரேன்னு பேசிட்டு சேர்ந்து வரலான்னு. கண்டிப்பா வரேன்னு. எனக்கு 5 மணிக்கு டூட்டி முடிஞ்சிடும். அங்கே நில்லு, சேர்ந்து வரலாம். சரியா? ப்ளீஸ் ப்ளீஸ் அங்க நில்லுன்னு நான் உன்னை பார்க்க வரேன். இல்ல எனக்கு டூட்டி முடிஞ்சிடும். சொல்றேன்ல, வெயிட் பண்ணி இருக்க வேண்டியதுதானே? சரி நான் அதுக்கு முன்னாடி வந்துடுவேன். சரியா? இல்ல லேட்டா போனா இருட்டா இருக்கும், எனக்கு பயமா இருக்கும் வீட்டுக்கு போறதுக்கு. இருட்டா இருக்குமா? நான் தான் இருக்குனேன், நான் கொண்டு வருவேன். இல்ல வேண்டாம், நான் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவேன். சொல்றேன்ல ப்ளீஸ். அப்புறம் காஃபி டேஸ்டா இருந்தது. நீ எதுவுமே சொல்லல. என்னங்க நீ காஃபி? பார்த்து போ, பார்த்து வாமா. சரி சரி பொறுத்துல நாங்க கிளம்புறோம். கரெக்டா சாயங்காலம் வந்துருங்க. கண்டிப்பா வந்துருவேன். சரி கிளம்பலாமாமா? கிளம்பலாம்ப்பா. பார்த்து வர வேண்டியதுதானே, கால் அடிச்சுட்டா. உங்களாலதான். என்னாலயா? தள்ளி நின்றுக்கலாம்ல. பேசுறதுக்கும் நேரம் இல்ல, பார்க்கறதுக்கும் நேரம் இல்ல, அதான். அதனாலதான் இடிச்சது. வலிக்குதா? எங்க அடிபட்டுச்சு? கால்லதான். சரி நான் கிளம்புறேன். ரொம்ப வலிக்குதா? ஒன்னும் இல்ல, நான் கிளம்புறேன். சரி சாயங்காலம் வெயிட் பண்ணுன, ப்ளீஸ் வெயிட் பண்ணு. நேரம் பரவாயில்ல, நான் கொண்டு விட்டுருவேன். பார்க்கலாம். பார்க்கலாம் சொல்லாதே, ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நைட்னா யாரும் பார்க்க கூட மாட்டாங்க, பேசுறதுக்கு நல்லா இருக்கும். இல்ல சொல்றேன் ப்ளீஸ். சரி பார்க்கலாம். பார்க்கலான்னு சொல்லாத. நான் வரேன். இரு. அப்பா வெயிட் பண்ணாரு, நான் கிளம்புறேன். ஒரு 5 நிமிஷம் நின்னு பேசிட்டு போயா? 5 நிமிஷம். இல்ல நான் கிளம்புறேன். ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன? அது சரி நான் கிளம்புறேன். அது ஒண்ணு இல்ல, வாயா நம்ம பேசிட்டே போலாம், வா. இல்ல எனக்கு நேரம், நான் கிளம்புறேன். இல்ல போலாம். இல்ல நான் கிளம்புறேன். அடி எதுவும் போடல? இல்ல சின்ன அடிதான், ஒண்ணு இல்ல. அப்புறம் இவன் எப்போ அங்க வருவ? எங்க? அண்ணக்கிளியம்மா வீட்டுக்கு. இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிட்டு இருக்கோமே, அதை பாக்குறதுக்கு இப்ப வரவே மாட்டேங்க, வரலாமே? அதான் நீங்க பாக்குறீங்கல்ல, நான் எதுக்கு? இல்ல நீயும் வந்தா பாக்க வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும், அதான் சொல்ல வந்தேன். வரலாமே, இதோட சண்டே போலாமா? பார்க்கலாம், ஃப்ரீயா இருந்தா வரேன். சரி அப்புறம் என்ன? இல்ல அப்புறம் ஏதாவது பேசலாமே. நான் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். சரி வேற எதுவும் இல்லையா பேசுறதுக்கு? என்ன பேசணும்? அதே சரி, நான் சாயங்காலம் கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வருவேன்னா? சரி. பிடிச்சிருக்கா? என்ன? இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல ஹாஸ்பிட்டல் வெளியதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி. நான் என்ன சொல்ல வரேன்னு? நான் கிளம்புறேனே. சொல்ல வந்ததை மட்டும் இவகிட்ட மட்டும் சொல்லவே முடியாது. இருக்கு பிடிச்சது. என்ன? போனை வச்சுட்டு போயிட்டேன். பிடிச்சிருக்கா? கேட்கல. பிடிச்சிருக்கா?
பிடிச்சிக்க சொல்ல ப்ளீஸ். பிடிச்சிருக்கா? ஒன்றும் சொல்ல மாட்டான். நான் கேட்டுக்க கூடாதோ? இல்ல